நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எலக்ட்ரிக்கல் பேனல்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் கியர்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது எந்த ஒரு மெஷின் எடுத்துட்டீங்கனாலும், அதில இருக்கக்கூடிய பார்ட்ஸ ஆப்பரேட் பண்றதுக்கும், கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம எலக்ட்ரிக்கல் பேனல் அப்படின்றது கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் பேனல்ல என்னென்ன மாதிரியான டிவைஸஸ்லாம் வச்சிருக்காங்க, என்னென்ன மாதிரியான ஸ்விட்ச் கியர்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு பேனல் அப்படி எடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த டிவைஸஸ்லாம் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படின்றது என்னென்ன மாதிரியான டிவைஸ் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்படி பார்க்க போறோம்னா, ஸோ அந்த டிவைஸ் என்ன பர்ப்பஸ்க்காக அங்க வச்சிருக்காங்க? ஸோ அது எப்படி நம்ம யூஸ் பண்றது? சப்போஸ் அதில பிரச்சனை வந்துச்சுன்னா, அத எப்படி ஈஸியா கண்டுபிடிச்சு சால்வ் பண்றது? அப்படின்றத பத்தி தான் நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஓகே. இப்ப என்ன திடீர்னு ஸ்விட்ச் கியர்ஸ பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படி சீரிஸ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி டைரக்ட்டா மேனேஜர்லாம் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அதுல நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில நம்ம லீடர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம, அதில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணணும். அதாவது நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா உங்க கரியர ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஸோ என்ன சீக்வென்ஸ்ல கத்துக்கணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் நம்ம டெவலப் பண்ணணும். அதில இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் கியர்ஸ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதில ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனல பொறுத்தவரைக்கும் என்னென்ன ஸ்விட்ச் கியர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்ன பத்தியும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ எந்த ஒரு பேனல் எடுத்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட்டு அதில கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இது எதுக்காகன்னா, பேனல்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு சப்ளை குடுக்குறதுக்காக இந்த கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ். எஸ்எம்பிஎஸ் அப்படின்றது ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சேம் பர்ப்பஸ் தான். கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு சப்ளை குடுக்குறதுக்காக இந்த எஸ்எம்பிஎஸ் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பேனல்ல இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டோட சப்ளை வந்து ஏசி வோல்டேஜா இருந்துச்சு அப்படின்னா, கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது டிசி வோல்டேஜா இருந்ததுன்னா எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கணுமா? இல்ல எஸ்எம்பிஎஸ் வைக்கணுமா? இல்ல 2மே வைக்கணுமா? அப்படின்றது அந்த பேனலோட அப்ளிகேஷன பொறுத்து இருக்கு. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர்சி ஃபியூஸ். இந்த ஃபியூஸு எங்கெல்லாம் விஎஃப்டி பேனல் இருக்கோ, அங்கெல்லாம் இந்த ஃபியூஸ் அப்படின்றது கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எம்சிசிபி. எம்சிசிபி அப்படின்றது எல்லா பேனலோட இன்கமிங் சப்ளை அப்படின்றது நம்ம எம்சிசிபில தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது அந்த பேனலோட ரேட்டிங்க பொறுத்து இந்த எம்சிசிபி சைஸ் வந்து பெருசா, சின்னதா அப்படின்றது போட்டிருப்பாங்க. அந்த ரேட்டிங்க பொறுத்து போட்டிருப்பாங்க. அடுத்தது எம்சிபி. எம்சிபி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரோல் சப்ளைய வந்து புரொடெக்ட் பண்றதுக்காகவும், ஸ்விட்சிங் பண்றதுக்காகவும் சில ஸ்டார்டர் எல்லாத்தையும் வந்து இந்த எம்சிபி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசிபி. எம்பிசிபி அதே மாரி தான். எங்கெல்லாம் மோட்டர் யூஸ் பண்றாங்களோ, அங்கெல்லாம் எம்பிசிபி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பொதுவா ஸ்டார்டர் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் வந்து எம்பிசிபி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்டக்டர். கான்டக்டர் ரொம்ப முக்கியமான டிவைஸ் பேனல்ல. இதுதான் வந்து ஹை ரேட்டிங் டிவைஸஸ வந்து ஸ்விட்சிங் பண்றதுக்காக இந்த கான்டக்டர் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாம பேனல் அப்படின்றது கண்டிப்பா இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிடி. எஸ்பிடி அப்படின்றது சர்ச் புரொடெக்ஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பேனல்ல வரக்கூடிய வோல்டேஜ்ல ஏதாவது சர்ஜ் வந்துச்சு அப்படின்னா, அத வந்து டைவர்ட் பண்றதுக்காக இந்த டிவைஸஸ் வச்சிருப்பாங்க. அதாவது அந்த சர்ஜ் வந்து நம்ம பேனல்ல இருக்கக்கூடிய டிவைஸஸ அஃபெக்ட் பண்ணிறக்கூடாது அப்படின்றதுனால, இந்த எஸ்பிடி அப்படின்றத ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஸோ இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, அ நமக்கு எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம பேனல் பில்ட் பண்ணும்போது நம்ம சொன்னோம்னா, அத வச்சு குடுப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிலே. ரிலே வந்து ஸ்விட்சிங் பர்ப்பஸ் தான். நம்ம கான்டக்டர் மாரி தான் இதுவும். ஸோ கான்டக்டர் வந்து ஹை ரேட்டிங் டிவைஸஸ் வந்து ஸ்விட்சிங் பண்ணும். இந்த ரிலே அப்படின்றது வந்து லோ ரேட்டிங் டிவைஸஸ் வந்து ஸ்விட்சிங் பண்ணும். அதாவது ஆன், ஆஃப் பண்ணும். அதான் ஸ்விட்சிங்ன்னு சொல்றோம். ஸோ இத பத்தி நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்தது புரொடெக்ஷன் ரிலே. இது பார்த்தீங்கன்னா, நம்ம 0 வோல்ட் ரிலே, நம்ம ஃபேஸ் ஃபெயிலியர் ரிலே அந்த மாரி சில ரிலேஸ் எல்லாம் இருக்கும். புரொடெக்ஷன் பர்ப்பஸ்க்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவைக்கு தகுந்த மாரி வச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம வேணும்னு கேட்டா அத வச்சு குடுப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமர். ஸோ டைமர் ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர்ன்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் ஸ்டார்டர் இருக்கோ, அங்கெல்லாம் இந்த டைமர் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம டைமர் ஆப்பரேஷனுக்கு தகுந்த மாரியான சில அப்ளிகேஷன் இருந்ததுன்னா, ஸோ அங்கெல்லாம் இந்த டைமர யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஸ்விட்ச் அண்ட் லேம்ப்ஸ். பேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இண்டிகேஷன் லேம்ப் இருக்கும். ஸோ பவர் ஆன்ல இருக்கா? ஆஃப்ல இருக்கா? ஸோ மோட்டர் ஆன்ல இருக்கா? ஆஃப்ல இருக்கா? அப்படின்றதுக்காகவும், சில மோட்டர் சில பேனல்லேருந்து ஆப்பரேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஆப்பரேட் பண்றதுக்கான சில ஸ்விட்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எனர்ஜி மீட்டர். ஸோ எனர்ஜி மீட்டர்ன்றது அந்த பேனல்ல என்ன பவர் போயிட்டுருக்கு, அதாவது வோல்டேஜ், கரண்ட்டு இதெல்லாம் எவ்வளோ போயிட்டுருக்குன்ற பார்க்கறதுக்காகவும், ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவும் எனர்ஜி மீட்டர் அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ரிலே. ஸோ நம்ம மெஷின பொறுத்தவரைக்கும் இந்த ஹியூமன் புரொடெக்ஷனுக்காக நெறைய டிவைஸஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சேஃப்டி டிவைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகுற இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த சேஃப்டி ரிலேல தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதுவும் வந்து நம்மளோட தேவைகள பொறுத்து தான். எல்லா பேனலும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பெரிய மிஷினா இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த சேஃப்டி ரிலே அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேனல் ஆக்சஸரி. சின்ன சின்னதா இந்த கிளாண்டு, டிபி, டெர்மினல் பிளாக்கு, ஸோ அதனோட டின் ரெயிலு, ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ அத கடைசியா அத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. இப்ப ஒரு பேனல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஸோ என்னென்ன டிவைஸஸ் இருக்கும்? சப்போஸ் இப்ப நீங்க போய் ஒரு பேனல பார்க்குறீங்க அப்படின்னா,
அட்லீஸ்ட் அதனோட பேர் என்ன, ஸோ அது என்ன பர்ப்பஸ்க்காக வச்சுருக்கான்ற ஒரு அவுட்லைன் கிடச்சிரும். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒரு டிவைஸை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேனலில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர். பொதுவாக டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர்னு கேட்டிங்கன்னா, பேனலை பொறுத்த வரைக்கும் 2 வகையான வோல்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மெயின் சப்ளை வோல்டேஜ், இன்னொன்று வந்து கண்ட்ரோல் வோல்டேஜ். மெயின் சப்ளை வோல்டேஜ் அப்படின்றது மெஷினில் இருக்கக்கூடிய மெயின் பார்ட்ஸுக்கு சப்ளை கொடுக்கறதுக்காக வச்சுருப்பாங்க. கண்ட்ரோல் வோல்டேஜ் அப்படின்றது பேனலில் இருக்கக்கூடிய டிவைஸ்க்கு சப்ளை கொடுக்கறதுக்காகவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் வச்சுருப்பாங்க. இன்னும் உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, மெஷினில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டருக்கு சப்ளை கொடுக்கும்போது அதனோட ஸ்டார்டர் வழியாக அதனோட மெயின் சப்ளை வோல்டேஜை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டார்ட்டரை ஆன் பண்ணுறதுக்காக, கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் கண்ட்ரோல் வோல்டேஜ் அப்படின்றது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கண்ட்ரோல் வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ன்றதுனால இதை கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கண்ட்ரோல் வோல்டேஜுக்கு ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் லெவல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. இப்போ ஏசி வோல்டேஜாக இருந்தது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் வோல்டேஜ் ஏசி வோல்டேஜாக இருந்தது அப்படின்னா 230 வோல்ட்டு, 110 வோல்ட்டு, 24 வோல்ட் இருக்கும். இதே டிசி வோல்ட்டாக இருந்ததுன்னா 24 வோல்ட்டு டிசி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து ஸ்டாண்டர்டான கண்ட்ரோல் வோல்டேஜ் லெவல். ஓகே, இப்போ இதை பொறுத்து நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் லெவல் டிசைட் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பொறுத்து தான் நம்ம பேனலில் இருக்கக்கூடிய டிவைசஸோட வோல்டேஜ் ரேட்டிங் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ நம்ம வரக்கூடிய மெயின் சப்ளை வோல்டேஜ்லேருந்து எடுத்தே நம்மளோட கண்ட்ரோல் வோல்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாமல் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை எஸ்எம்பிஎஸ்ன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 ரீசன் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றது ஒன்றா பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரீசன். சேஃப்டி ரீசன் என்னென்னா, இப்போ இதில் பாருங்கள், இந்த மோட்டருக்கான சப்ளை அப்படின்றது இந்த கான்ட்ராக்டர் மூலமாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்ட்ராக்டருக்கான சப்ளை வோல்டேஜ் அப்படின்றது இதனோட சுவிட்ச் மூலமாக எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த ஆர்பிஎஸ்லேருந்து எடுத்து ஒரு சுவிட்ச் போட்டு இந்த கான்ட்ராக்டருக்கான சப்ளை கொடுத்துருக்கோம். இந்த நியூட்ரலை டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மோட்டரை ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது இதனோட சப்ளை வந்து இந்த கான்ட்ராக்டர் ஆன் பண்ணி ஸோ இந்த மெயின் சப்ளை வோல்டேஜ் மோட்டருக்கு போகும். அது மூலமாக மோட்டர் ஆன் ஆகும். இதான் வந்து நார்மல் ஆப்ரேஷன். ஓகே, உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஏதாவது தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இப்போ இந்த இதுக்குமான கேப் வந்து கம்மியாகுது. இப்போ இடையில வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, இல்லை வேறு ஏதாவது தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். நடக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த வோல்டேஜ் டைரெக்டாக இந்த கான்ட்ராக்டர் கிடைக்கிறதுனால இந்த கான்ட்ராக்டர் ஆன் ஆயிரும். ஆன் ஆனோன்னு என்ன ஆயிரும், ஸோ இப்போ இந்த மோட்டர் டைரெக்டாக சப்ளை போயிடும். எப்படி இதுக்கு நம்ம ஆன் கமெண்ட் கொடுக்காமலே இந்த மோட்டருக்கான சப்ளை போயிடும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த மோட்ரு கமெண்ட் கொடுக்காம ஓடும்போது அங்கே யாராவது ஆளுங்க வேலை செய்யலாம், இல்லை வேறு ஏதாவது நடக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றதுனால இந்த மெயின் சப்ளை வோல்டேஜும் கண்ட்ரோல் வோல்டேஜும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ இந்த வோல்டேஜ் ரேட்டிங்கை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரோல் வோல்டேஜில் எந்த ஒரு வோல்டேஜ் ட்ராப்பும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மால் ஃபங்க்ஷனும் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால 2 வோல்டேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் வோல்டேஜில் நிறைய மோட்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ மோட்டர் வந்து ஆன் ஆஃப் ஆகும்போது அதில் வோல்டேஜ் ட்ராப் ஆகும்னு நமக்கு தெரியும். அப்படி வோல்டேஜ் ட்ராப் ஆகும்போது ஸோ இப்போ இது வந்து நம்ம இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டை டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா, அந்த மொத்த சர்க்யூட் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அதனால் மெயின் சப்ளை வோல்டேஜ்லேருந்து கண்ட்ரோல் வோல்டேஜ் கொடுக்குறது அப்படின்றது அட்வைசபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எஸ்எம்பிஎஸ்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஈஸி ட்ரபிள் ஷூட்டிங். இப்போ பேனலில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நம்ம கண்ட்ரோல் வோல்டேஜ் தனி, நம்ம மெயின் சப்ளை வோல்டேஜ் தனியாக இருந்ததுன்னா எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பவர் சர்க்யூட்டா இல்லை கண்ட்ரோல் சர்க்யூட்டா அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஏன்னா நான் உள்ளே இருக்கிற டிவைஸ் ஃபால்ட் ஆகிட்டு ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம ஈஸியாக ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு 2 வோல்டேஜ் ரேட்டிங் வேறு மாதிரி இருந்ததுனா தான் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் நம்ம 2 டிஃப்ரெண்ட்டான வோல்டேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டு ரெடியூஸ் த கண்ட்ரோல் டிவைஸ் காஸ்ட் அண்ட் சைஸ். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம், நம்ம வந்து ஸ்டாண்டர்டான கண்ட்ரோல் வோல்டேஜ் வச்சுருக்காங்கன்னு சொல்லி. இப்போ அந்த ஸ்டாண்டர்டான கண்ட்ரோல் வோல்டேஜ் வச்சு தான் நம்ம டிவைசஸ் எல்லாத்தையும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ரிலே ஆகட்டும், ஒரு கான்ட்ராக்டர் ஆகட்டும், 110 வோல்ட் கான்ட்ராக்டர், 230 வோல்ட் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணாமல் விட்டுட்டுருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்னா, மெயின் சப்ளை வோல்டேஜ் அப்படின்றது ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிவைசஸ் வந்து டெவலப் பண்ணவும் முடியாது. ஸோ அப்படியே பண்ணாலும் இப்போ வந்து மெயின் சப்ளை வோல்டேஜ் வந்து ரொம்ப ஹை வோல்டேஜாக இருந்ததுன்னா, நம்மளோட கண்ட்ரோல் டிவைஸும் வந்து பெருசாக வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது சாத்தியமில்லை அப்படின்றதுனால ஒரு ஸ்டாண்டர்டான கண்ட்ரோல் வோல்டேஜ் வச்சுட்டு ஸோ அதுக்கான டிவைசஸை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே இப்போ இந்த மாதிரி ரீசனால தான் வந்து நம்ம மெயின் சப்ளை வோல்டேஜும் கண்ட்ரோல் வோல்டேஜும் நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ரேட்டிங்கு, என்ன வோல்டேஜ், என்ன பவர் அப்படின்றத எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனோட நேம் பிளேட் டீட்டெயிலாக நமக்கு கிடைச்சிரும். அந்த நேம் பிளேட் டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் ரேட்டிங் என்ன அப்படின்றத பார்க்கணும். இது பாருங்கள் கேவிஏல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 1.5 கேவி அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியானதான் நீங்கள் அவுட்புட் டிவைஸஸை கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே கனெக்ட் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகிட்டு ஸோ ட்ரிப் ஆயிரும், இல்லைனா வந்து மால் ஃபங்க்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனோட பிரைமரி வோல்டேஜ் எவ்வளோ, செகண்டரி வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும்.
பிரைமரி வோல்டேஜ் அப்படின்றது 380, 400, 415, 440 குடுத்துருக்காங்க. ஸோ, நமக்கு எந்த டெர்மினல் வேணும், எவ்வளோ வோல்டேஜ் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்புட் வோல்டேஜ். அடுத்து செகண்டரி அப்படின்றது அவுட்புட் வோல்டேஜ். அவுட்புட் வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 220, 230 எல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ, இப்போ அதில நமக்கு எந்த வோல்டேஜ் லெவல் வேணும் அப்படின்றத பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட ஐடென்டிஃபிகேஷன். ஸோ, நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றத நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மரோட புரொடெக்ஷன். ஸோ, இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இன்புட் சப்ளை, அவுட்புட் சப்ளை 2லயும் வந்து நம்ம எம்சிபி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ, அந்த எம்சிபி அப்படின்றது ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்புட் சப்ளை, ஸோ எம்சிபியோட அவுட்புட்டை கொண்டு போயிட்டு பிரைமரி வைண்டிங் குடுத்துருப்பாங்க. அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வைண்டிங்லேருந்து எடுத்து கொண்டு வந்து நம்ம எம்சிபி கொடுத்து எம்சிபியோட அவுட்புட்டை கொண்டு போய் தான் நம்மளோட டிவைஸஸ்க்கு எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி இருந்ததுனா தான் நம்ம இன்புட் சப்ளைல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம டிவைஸ் சைடு ஏதாவது ஃபெயிலியர் ஆனாலும் சரி, டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆகாம நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இதில முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எம்சிபி டி கர்வ் எம்சிபியா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். எதுக்காகன்னா, இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்டார்ட்டிங் கரண்ட் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஸோ, அந்த மாதிரி நேரத்தில நமக்கு இந்த டி கர்வ் எம்சிபி போட்டிருந்ததுனா தான் வந்து நியூசன்ஸ் ட்ரிப் வராம நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே. இதில நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம எம்சிபி செலக்ட் பண்ணும்போது, டிரான்ஸ்ஃபார்மருக்கான எம்சிபி செலக்ட் பண்ணும்போது, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் விட எம்சிபி ரேட்டிங் அப்படின்றது கம்மியா இருக்கும். அப்போ தான் வந்து ஏதாவது ஃபால்ட் கரண்ட் வரும்போது, ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆகாம நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ, அத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ, இந்த எம்சிபில கர்வ்னா என்ன, சி கர்வ்னா என்ன, டி கர்வ்னா என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம முன்னாடி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் நல்ல கண்டிஷன்ல இருக்கா, இல்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணுவோம்னா, அதோட இன்புட், அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்றது மூலமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில பார்த்தீங்கன்னா, இன்புட் 415 வோல்டேஜ் இருக்கு. அவுட்புட் அதே மாதிரி 230 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆன்லைன்ல செக் பண்றது. இதே நீங்க ஆஃப்லைன்ல செக் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஒரு பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் 2ஓட ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணும்போது நமக்கு தெரிய வந்துரும். அதில வந்து ஹோம் காமிச்சது அப்படின்னா நல்ல கண்டிஷன் இருக்கு அர்த்தம். இதே வந்து ஒரு வைண்டிங்க்கும், பாடிக்கும் ஷார்ட் காமிச்சதுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். அதே மாதிரி வைண்டிங் டூ வைண்டிங் ஷார்ட் காமிக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கான்றத என்ஷூர் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இது 1. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது, நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு டவுட் இருக்கும். என்னன்னா, அதனோட நியூட்ரல நான் கிரவுண்ட் பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? அதாவது நான் 0 வோல்டேஜே கொண்டு போய் எர்த்தோட கனெக்ட் பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? அந்த மாதிரி பண்ணா என்னாகும்? பண்ணலனா என்னாகும்? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும். அதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நியூட்ரல கிரவுண்ட் பண்ணாம விட்டோம் அப்படின்னா, என்ன நடக்கும்? அப்படின்றத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதெல்லாம் வந்து அடிக்கடி ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மரோட லோட் அப்படின்றது டிஃப்ரெண்ட் பவர் ரேட்டிங் இருக்கக்கூடிய டிவைஸஸா இருக்கும். எல்லா டிவைஸும் வந்து ஒரே பவர் ரேட்டிங்கில இருக்காது. கரெக்ட்டா? அப்படின்றப்ப இப்போ இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்ல வோல்டேஜ் அப்படின்றது எல்லா நேரத்திலும் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி அன்ஸ்டேபிளா இருக்கிற கண்டிஷன்ல இந்த அன்பேலன்ஸ் வோல்டேஜ் போய் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸஸ் எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ணிரும். ஸோ அதனால நம்ம இந்த நியூட்ரல கண்டிப்பா கிரவுண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த மாதிரி சர்க்யூட்ல வரக்கூடிய அன்பேலன்ஸ் வோல்டேஜ் கொண்டு போய் கிரவுண்ட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸஸ் ஃபெயிலியர நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ நீங்க கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது, அது வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரல வந்து எர்த்தோட கனெக்ட் பண்ணாம இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஃப்ளோட்டிங் நியூட்ரல்னு சொல்லுவாங்க. அது கிரவுண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, கிரவுண்டட் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதோட வோல்டேஜ செக் பண்றது மூலமாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 110 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அதனோட செகண்டரி வோல்டேஜ செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 0க்கும் 110க்கும் வைக்கும்போது அரவுண்ட் எனக்கு 107 வோல்டேஜ் வருது. ஓகே. இப்போ இதே வந்து நான் 0 வோல்டேஜுக்கும் அதனுடைய எர்த்துக்கும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் எனக்கு 80 வோல்டேஜ் கிடைக்குது. அந்த மாதிரி கிடைச்சதுன்னா, கண்டிப்பா நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் ஃபெயிலியர் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஓகே. ஸோ பொதுவா நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸஸோட எர்த் கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா, நம்ம அந்த 0 வோல்டேஜுக்கும் நியூட்ரலுக்கும் நம்மளுடைய எர்த்துக்கும் செக் பண்ணும்போது 5 வோல்டேஜ் விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம எர்த்திங் சிஸ்டம் நல்லா இருக்கு. நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் ஃபெயிலியரும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா 80 வோல்டேஜ் இருக்கு. இது வந்து நமக்கு செட் ஆவாது. ஏன்னா நம்ம டிவைஸஸ இது போய் ஃபெயிலியர் பண்ணிரும். ஓகே. ஸோ இப்போ இது இங்க வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஷார்ட் ஒயர் எடுத்து கொண்டு போய் நான் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது உங்களுக்கு அந்த 0க்கும் எர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா 0 வோல்டேஜ் கிடைச்சிரும். ஸோ அதனா நம்ம எர்த்திங் கண்டிஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட ஃபெயிலியர் ரேட்ட நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு அதே மாரி 110 வோல்ட் செக் பண்ணிக்கலாம். 107 வோல்டேஜ் இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது நான் 0 வோல்ட் கொண்டு போய் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 0 வோல்டேஜுக்கும் ஸோ என்னோட எர்த்துக்கும் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0 வோல்டேஜ் தான் கிடைக்கும். ஓகே. ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் இருக்கா அப்படின்றத நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க.
ஓகே. இப்போ இதுவரைக்கும் பார்த்தத கன்க்ளூட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்விட்ச் கியர்ஸ் அப்படின்னா என்ன? அதில என்னென்ன டிவைஸஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன? ஸோ எதுக்காக அந்த மாரி சொல்றாங்க? என்னென்ன ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் ரேட்டிங் இருக்கு? அதாவது கண்ட்ரோல் வோல்டேஜ் என்னென்ன ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் இருக்கு? ஸோ எதுக்காக அந்த மாரி வச்சிருக்காங்கன்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மரோட பொட்டேஷனுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? இந்த எம்சிபி ரேட்டிங் என்ன இருக்கணும்? ஸோ இப்போ அதனோட கர்வ் என்ன கர்வ் இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். கடைசியா அதனோட ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தட் பத்தி பார்த்தோம். அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிஷன் எப்படி செக் பண்றது? அந்த ஃப்ளோட்டிங் நியூட்ரலு, கிரவுண்டட் நியூட்ரல்லாம் என்ன அப்படின்றத பத்தியெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நம்ம எஸ்எம்பிஎஸ பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம ஸ்விட்ச் கியர்ஸ்ல கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர பார்த்துட்டோம். ஸோ அடுத்து எஸ்எம்பிஎஸ பத்தி இதே மாரி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். தேங்க் யூ.